சாப்டர் 4 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து என்னது? ax² plus bx plus c ஈக்குவல் டு 0. இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அந்த எக்ஸினுடைய பவர் வந்து 2 இருக்கும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல, ரைட்டா? இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது? பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, இதை என்ன பண்ணணும்னா 2 லீனியர் ஃபேக்டராக மாற்றணும். 2 லீனியர் ஃபேக்டராக மாற்றிட்டு அதை வந்து ஈக்குவேட்டிங் டு 0, ரைட்டா? நம்ம 2 எக்ஸ் வேல்யூ கிடைக்குங்க, ரைட்டா? அதான் ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இதுதான் 6x² minus x minus 2 is equal to 0. இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், மிடில் டேர்ம், இந்த x டேர்ம் இருக்க, இந்த மிடில் டேர்ம், இந்த டேர்மை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுதான் முக்கியமான மேட்ரு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் டேர்மை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்றதுங்கிறது வந்து சிம்பிளா நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்றதுன்னா, இந்த ஈக்குவேஷன் பாருங்க, ax² plus bx plus c, இதே மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் இருக்கு. a வந்து என்னது 6, the coefficient of x² வந்து என்னது 6, கான்ஸ்டன்ட் என்னது வந்து -2, ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா a multiplied by c பண்ணணும். a என்னது 6 multiplied by -2 equal to -12, ரைட்டா? இப்ப இது வந்து b என்னது -1. 2 நம்பர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த 2 நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணா -12 வரணும், ஆட் பண்ணா -1 வரணும். அப்புறம் என்ன நம்பரு? இப்ப மல்டிப்ளை பண்ணுவோம். -12 என்ன நம்பர் வரும் மல்டிப்ளை பண்ணா? ஓகே, 4 into 3 equal to 12, ரைட்டா? மைனஸ் வருது. அப்புறம் என்ன பண்ணலாம்? சப்போஸ் இங்க ஒரு மைனஸ் போடுறேன், அப்புறம் -12 வந்துடுதா? இதை ஆட் பண்ணா -4ம் +3யும் ஆட் பண்ணா -1 வந்துடுதா? ரைட்? அப்ப நான் எப்படி இந்த டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும்னா, இந்த -x வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா, 6x² இதை எப்படி எழுதணும்னா 6x² plus 3x minus 4x minus 2 equal to 0. இப்போ பாத்தீங்களா, நம்ம வந்து இந்த மிடில் டேர்ம் இருக்குல்ல, x டேர்மை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்? 3x-ம் 4x-ஆவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதை கூட்டினா என்ன வரும்? -x. இதே தான், வேல்யூ வந்து மாறக்கூடாது, ரைட்டுங்களா? இந்த ஈக்குவேஷனுடைய வேல்யூ வந்து மாறக்கூடாது, நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ வந்து -4 வந்து இங்க எழுதாம ஏன் இங்க எழுதியிருக்கேன், 3 எழுதியிருக்கேன்னா, இப்போ பாருங்க, இந்த 2 வந்து டிவிசபிள் 4க்கு, இந்த 3 வந்து 6க்கு டிவிசபிள். ஸோ அதனால வந்து இதை இப்படி மாற்றி எழுதியிருக்கேன், ரைட்டுங்களா? இந்த டிவிசபிளா இருக்கணும். இப்போ வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 நம்பரை கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு நம்பர் வந்து இதுக்கு டிவிசபிளா இருக்கணும், இன்னொரு நம்பர் வந்து இதுக்கு டிவிசபிளா இருக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் என்ன மெத்தட்னா, இந்த ரெண்டையும் பெருக்கணும். எதை? 6 into 2 பெருக்கணும். பெருக்கியாச்சுன்னா ஈக்குவேஷன் பெருக்கியாச்சுன்னா என்ன இருக்கும்? 6 வந்து பிளஸ், இது வந்து மைனஸ், அப்புறம் -12 வருதா, ரைட்டா? இப்ப இதை ஆட் பண்ணா என்ன வரணும்? b டேர்ம் வந்து என்னது -1. அப்பனா இந்த 12 வந்து என்ன பண்ணணும்? ஒரு ஃபேக்டரால ஒரு 2 நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 12 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணா என்ன வரணும்? -1 வரும். இப்போ சப்போஸ் இந்த -12 இருக்கு, -12 வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா, -6 into 2 is equal to -12 வந்துருது, ரைட்டா? பட் இது கரெக்டா வந்துருது. இதை ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். இதை ஆட் பண்ணா -6ம் +2ம் ஆட் பண்ணா என்ன வருது? -4 வருது. ஆனா -4 வரக்கூடாது, என்ன வரணும்? -1 தான் வரணும். ஏன்? இங்க பாருங்க, மிடில் என்ன இருக்கு? -1 தான் இருக்கு. இங்க -xங்கிறது -4x, அதான் அர்த்தம், ரைட்டா? அப்பனா என்ன பண்ணணும்னா, ஆட் பண்ணா இந்த வேல்யூ வரணும், இங்க இருக்கிற வேல்யூ வரும். ஏன்னா இதைத்தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம், ரைட்டா? அதனால இந்த கண்டிஷன் தான் கரெக்ட், ரைட்டா? இந்த கண்டிஷன் வராது.
புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படின்னா? ஓகே, இப்போ இதை மிடில் டைம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண மாதிரி தான். இந்த மிடில் டைம் ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் ப்ராப்ளம் இருக்குது, ரைட்டா? இப்போ நம்ம அப்படி மாறி மாறி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா 3x 2x + 1, ரைட்டா? இப்போ ஃபேக்டரைசேஷன்ல லீனியர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரு லீனியர் ஃபேக்டர், ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு டேர்மை ஒன்றா எடுத்துக்கணும், இந்த ரெண்டு டேர்மை இன்னொன்னா எடுத்துக்கணும், ரைட்? இப்போ இந்த ரெண்டு டேர்மை என்ன பண்ணுறேன் நான், இதை இந்த மாதிரி பண்ணுறேன். எப்படி 3x 2x + 1 அப்படின்னா 6x² வந்துருதா? இதை 3x வந்துருதா? இந்த ரெண்டு டேர்ம் கரெக்டாக வந்துருச்சா? இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, லீனியர் ஃபேக்டர், இந்த லீனியர் ஃபேக்டர் அப்படியே எழுதணும். இங்கே 2x + 1 எழுதணும். எழுதிட்டு இப்போ இதை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது? -2 பெருக்குனா -4x -2 வந்துருதா? லீனியர் ஃபேக்டர் வந்து சேமாக இங்கே இருக்கணும், ரைட்டா? அப்பனா நமக்கு இப்போ ரெண்டு லீனியர் ஃபேக்டர் கிடைச்சிச்சு. என்ன லீனியர் ஃபேக்டர்? 2x + 1 ஒரு லீனியர் ஃபேக்டர். இன்னொரு லீனியர் ஃபேக்டர் என்னன்னா 3x - 2, ரைட்டா? இந்த 2x + 1 2x + 1 காமனா இருக்கா? அதை வந்து ஒரு லீனியர் ஃபேக்டர். இந்த 3x - 2 இன்னொரு லீனியர் ஃபேக்டர். இதை என்ன பண்ணணும்? ஈக்குவேட்டிங் டு 0. அப்பனா 2x எவ்வளவு? -1, x -1/2. இதை 3x - 2 0, 3x 2, x 2/3, ரைட்டா? இப்போ xக்கு ரெண்டு வேல்யூ வந்துருச்சுங்களா? இதான் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் என்னன்னா x -1/2, x 2/3. இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கேட்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மிடில் டேர்ம் இருக்குல்ல x டேர்ம், இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த இதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இதனோட வேல்யூ என்ன? 1x + 1. இதனோட வேல்யூ வந்து +1. இப்போ எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டையும் பெருக்குங்க. அதாவது 2 300 அப்படின்னா a × c, a × c. a வந்து எவ்வளவு? 2 ரைட், மல்டிப்ளைட் பை c வந்து -300 = -600, ரைட்? அப்படின்னா b எவ்வளவு? b = b டேர்ம் எவ்வளவு? +1. அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்? இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ரெண்டு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணா -600 வரணும், கூட்டுனா அதாவது ஆட் பண்ணா +1 வரணும், ரைட்டா? அப்புறம் எப்படி இதை வந்து இப்போ 200 20 × 20 எவ்வளோ? 400 தான் வருது, ரைட்டா? கிடையாது. 25 அப்ராக்சிமேட்டாக பார்ப்போம். 25 எவ்வளோ ஆச்சு? 625 வந்துடுது, ரைட்டா? இதோட கூட வந்துடுது. அப்போனா அந்த நம்பர் என்ன நம்பர் இருக்கணும்? என்ன நம்பர் இருக்கலாம்? 25 ஒரு நம்பர் இருக்கலாம், இன்னொரு நம்பர் 24 இருக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 600 வந்துடுதா? அப்பனா ரெண்டு நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணா 600 வந்து எந்த நம்பரு? 25 24. ஆனா இதை ஆட் பண்ண என்ன வரணும்? +1 வரணும். இப்போ ஆட் பண்ணா +1 வரணும்னா +25ம் -24ம் ஆட் பண்ணுங்க, +1 வருதா? அப்பனா ரெண்டு நம்பர் என்னது? 25x -24x ஸ்ப்ளிட் பண்ணணும். இதை எது முன்னாடி போட எது போட? -24x முதல்ல போடவா எது போடனா? இப்ப பாருங்க 2 வந்து எதுக்கு டிவிசிபிள்? 24க்கு தானே டிவிசிபிள். இப்போ வந்து இதை எழுதுங்க, 2x² எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுதிட்டு எதை முதல்ல போடணும்னா, இந்த நம்பர் வந்து எது டிவிசிபிள்? 2 24 தானே. அப்ப நான் -24 முதல்ல போடுங்க. இப்ப இது வந்து காமன் நம்பர் 300க்கும் 25க்கும் காமன் வந்து 5 டிவிசிபிள் 5. அதனால வந்து இந்த நம்பரை வந்து பின்னாடி போடலாம். +25x -300 = 0. அவ்வளவுதாங்க. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? 2x காமனா எடுங்க.
இந்த சைடு. அப்பனா x மைனஸ் 2 ஆல டிவைட் பண்ண எவ்வளவு 12, ரைட்? அதே மாதிரி என்ன பண்ணணும், x மைனஸ் 12 இந்த சைடு போடுங்க. அதை முதல்ல போட்டுடணும். ஏன்னா 2 லீனியர் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த ஒரு லீனியர் ஃபேக்டர் இது, அதே ஃபேக்டர் தான் இங்க வரும் ஃபர்ஸ்ட், ரைட்டா? x மைனஸ் 12 போட்டு இப்போ இது என்ன பண்ணணும், 25 25னா 25 தானே வரணும், பிளஸ் 25x. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 25 இன்டூ 12, 25 12 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 300 வந்துருச்சா, ரைட்? இப்ப நம்ம 2 லீனியர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு லீனியர் ஃபேக்டர் என்னது, x மைனஸ் 12 2x plus 25 equal to 0, right? இப்ப x minus 12 equal to 0, 2x plus 25 equal to 0. இப்ப வந்து x கண்டுபிடிக்கலாமா இல்ல? இதுல x எப்படி, x is equal to 12, இந்த மைனஸ் 12 இந்த பக்கம் போயிடும். இங்க வந்து x வந்து எவ்வளவுனா மைனஸ் 25 divided by 2. இதுதான் ஆன்சர். அடுத்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். 2x square minus x plus 1 by 8 is equal to 0. இது ஒரு quadratic equation. இதுல find the roots of the quadratic equation அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கீழே வந்து 1 divided by 8 இருக்குன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இதை என்ன பண்ணணும், காமனா இந்த ஈக்குவேஷனை 8 ஆல பெருக்கியாச்சுன்னா இதா போயிடும். இப்படி இருந்தாச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், காமனா 8 ஆல பெருக்கிற வேண்டியதான், ரைட்? ரைட்டா? இப்போ 8 ஆல் பெருக்கினா எவ்வளோ வரும், 16x ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும், இதை பெருக்குங்க. a c பெருக்கியாச்சுன்னா எவ்வளோ வரும், 16. b is equal to minus 8. அப்படின்னா மைனஸ் 8 ஆட் பண்ணா அப்புறம் என்ன வரும், 4 into 4, ரைட்? மைனஸ் 4 into minus 4. இது ஆட் பண்ணா எவ்வளோ வரும், 8 வருதா, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. ஆட் பண்ணா மைனஸ் 8 வந்துடுது. அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணா பிளஸ் 16 வந்துடுது, ரைட்? இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணா பிளஸ் 16 வந்துடுது. அப்படின்னா இதுக்கு வந்து ஈக்குவல் ஆயிடுது, கரெக்டாக வந்துடுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மைனஸ் 4 ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ வந்து 16x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, ரைட்? இப்போ 4x minus 1, 4x minus 1 minus 1, 4x minus 1 அப்படியே எழுதுங்க. இதை மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 4x, இதை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 1 வந்துருதா? அப்பனா 2 லீனியர் ஃபேக்டர்ஸ் எது, 4x minus 1 ஒரு லீனியர் ஃபேக்டர், இன்னொரு லீனியர் ஃபேக்டர் 4x minus 1, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, ரைட்டா? ஈக்குவல் டு 0, x is equal to 1 by 4, x is equal to 1 by 4. இதுதான் ஆன்சர். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் √2x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 5√2 இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு வந்து பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது, ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ரூட் இருக்குன்னு சொல்லி நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ இந்த ரூட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்க வந்து அந்த பழைய மெத்தட்ல நான் சொன்ன பார்த்தீங்களா, a இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும், b இஸ் ஈக்குவல் டு இவ்வளவு, அது வேண்டாம். இதுல எப்படின்னா சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. இப்ப பாருங்களேன், இப்ப நடுவில் இருக்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த 7x வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, இப்ப 7 இருக்கா, இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்பனா 5 plus 2 வந்து எவ்வளவு ஆயிருது, 7 ஆயிருது. அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரூட்ல வந்துச்சுன்னா நம்பர்ஸ், நீங்க அந்த இதுக்கு போக வேண்டாம், அந்த மெத்தடுக்கு போக வேண்டாம், இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தடுக்கு போக வேண்டாம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா இருக்கும். அதை விட இது சிம்பிளா இருக்கும். எப்படின்னா, ஒன்னு மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இது, இல்லைன்னா இதை வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சிஸ்டம் அந்த நடுவில் இருக்கிற எக்ஸ் டேம் வந்து அந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? இப்ப இதை என்ன பண்ணலாம்னா, √2x ஸ்கொயர் பிளஸ் 2x, ஏன்னா 2 இங்க இருக்குல்ல, அதனால 2x முதல்ல எழுதிடலாம், பிளஸ் 5x, ஏன்னா 5 இந்த பக்கம் இருக்கனால 5x எழுதிடலாம், பிளஸ் 5√2 ஈக்குவல் டு 0, ரைட்? இப்போ என்ன பண்ணலாம், √2x பிளஸ்
ரூட் டூ. ரைட்? இப்போ என்னன்னா இந்த ரெண்டு டேர்ம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்த ரெண்டு டேர்ம். ரைட்? இப்போ நான் வந்து இதை எழுதுறேன். இது எப்படி இது? இந்த டேர்ம்ல இது 2x x plus 2. இதை எழுதும் போது என்ன பண்ணணும்? x plus root 2 எழுதிருங்க முதலியாம. ரைட்? எழுதிருங்க. இப்போ என்ன போடலாம்? plus 5 போடலாமா? plus 5 போட்டா 5x 5 root வந்துருதா? அப்பனா 2 லீனியர் ஃபேக்டர்ஸ் என்ன? x plus root 2 ஒரு லீனியர் ஃபேக்டர், இன்னொரு லீனியர் ஃபேக்டர் root 2x plus 5. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? x is equal to minus root 2. 0 equal to 0. இதில் வந்து x is equal to minus 5 by root 2. இப்போ இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. 3x square minus 2 root 6x plus 2 equal to 0. இந்த மிடில் டேர்ம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த மாதிரி ரூட்ல இருந்தாச்சுன்னா உங்களுக்கு ஈஸி. ஸ்ப்ளிட் பண்ணுறது அதுலேயே ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து 6 இருக்கா ரூட்டில், இப்போ 3 into 2 is equal to 6 வந்துருச்சா, அதனால் நம்ம இது ஸ்ப்ளிட் பண்ணணும்னா minus 6x ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3x square minus root 6x minus root 6x. x வந்து வெளியில் வந்துடும். ரூட் 6 தான் ரூட்டுக்குள்ளார இருக்கு. x ரூட்டுக்குள்ளார கொண்டு வந்துடாதீங்க. x வந்து தனியாக இருக்கு. plus 2. இப்போ minus root x minus 2 root x. ரைட்? இந்த ரெண்டு டேர்ம் கீழே கொண்டு வரணும். எப்படி? root 3 x root 3 x. இப்போ root 3யும் 3 x வந்து x ஸ்கொயர். ரைட்? இப்போ மைனஸ் root 2. இப்போ எப்படின்னா இந்த root 6 வந்து root 3 into root 2 is equal to root 6. root 3 multiplied by root 3 equal to 3. root 3 multiplied by root 2 equal to root 6. இந்த டேர்ம் வந்து இங்க எழுதுறீங்க. root 3 x minus root 2. இதுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரைட்? இப்போ இங்க root 2 போடுறோம். மைனஸ் root 2. அப்பனா மைனஸ் root 2 root 3 minus root 6 x minus root 2 plus 2 minus root 2 multiplied by plus root 2 is equal to minus root 6 multiplied by minus root 2 equal to 2. இது ஒரு லீனியர் ஃபேக்டர், இது ஒரு லீனியர் ஃபேக்டர். அப்போ லீனியர் ஃபேக்டர் எது? root 3 x minus root 2 equal to 0. அடுத்து root 3x minus root 2 அதே தான் வருது, x equal to 0. root 3x equal to root 2 x equal to root 2 divided by root 3 x equal to root 2 by 3. இது அதே தான் வருது. அதனால இதுவும் 2 by 3. The roots of this equation are x is equal to root of 2 by 3 root of 2 by 3. அதுதான். இப்போ எப்படின்னா இந்த மிடில் டேர்ம் வந்து இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல வந்து இந்த மிடில் டேர்ம் இருக்கு, இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ரைட்? ஸ்ப்ளிட் பண்றது வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. டைரக்டா இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரூட்ல வந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணலாம் வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ இந்த மாதிரி ரூட்ல வந்துச்சுன்னா பாருங்க, இதுலயே அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஜஸ்ட் மைனஸ் ரூட் எக்ஸ் 6x எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்க? மைனஸ் ரூட் 6x மைனஸ் ரூட் 6x மைனஸ் 2 ரூட் 6x. ரைட்டா? வந்துருச்சா? ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனுடைய ப்ராப்பர்ட்டி மாறவே கூடாது, அதனுடைய வேல்யூ மாறக்கூடாது. ரைட்டா?
பழைய மெத்தட்ல என்ன பண்ணிக்கோ, போன கொஸ்டின்ல என்ன பண்ணிக்கோ, 7x இருந்துச்சு, அது எப்படி 5x + 2x எப்படி மாத்தணும், அந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா?